அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளை பார்த்துக்கிட்டு வர்றவங்க இன்னைக்கு பீஷ்மரும் அம்பையும் தலைப்பில் மகாபாரத கதையை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சத்தியவதியோட புதல்வர்களில் ஒருவரான சித்திராங்கதன் கந்தர்வன் ஒருவனோட நடைபெற்ற போரில் அவனால் கொல்லப்பட்டான். அவனுக்கு புதல்வர்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால அவனோட தம்பி விசித்திர வீரியனுக்கு முடிச்சுட்டப்பட்டது. இளம் பருவத்தினன் அப்படிங்கிறதுனால உரிய பருவம் அடையும் வரையில் பீஷ்மரே தான் அரசாட்சியை தன் நேரடி கண்காணிப்பில் நடத்திட்டு வந்தார். விசித்திர வீரியன் வாலிபனானதும் காசிராஜனோட புதல்வியருக்கு சுயம்பரம் நடக்கிறத பற்றி தெரிஞ்ச பீஷ்மர் ஒரு தேரில் ஏறி சுயம்பரம் நடைபெறும் இடத்துக்கு போனார். சுயம்பரத்தில் கலந்து கொள்ள வேண்டிய கலிங்கம், கோசலம், புண்டரம், வங்கம் அப்படின்னு பல தேசத்து ராஜகுமாரர்கள் அங்கே வந்திருந்தாங்க. காசிராஜனோட புதல்வியரின் பேரழகினை கேள்விப்பட்டதிலிருந்து அங்கு போட்டி ரொம்ப மும்முரமாக இருந்துச்சு. சத்திரிய குலத்தில் பீஷ்மரோட புகழ் நிகரில்லாது இருந்ததுனால அவர் சுயம்பரத்தை பார்த்துட்டு போக தான் வந்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. சுயம்பரத்தில் கலந்து கொள்ள அரசகுமாரர்கள் பெயர் கொடுக்கும் சமயத்தில் பீஷ்மரும் தன்னோட பெயரை கொடுத்தாரு. இதனால் பிற ராஜகுமாரர்கள் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க. அவர் சுயம்பரத்துக்கு வந்தது தன்னோட தம்பி விசித்திர வீரனுக்காக அப்படிங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. பீஷ்மர் கல்வி அறிவு மிகுந்தவர், வயதானவர், கிழவரான இவருக்கு இந்த சுயம்பரத்தில் என்ன வேலை இருக்க போகுது? முன்பு அவர் செஞ்ச சத்தியம் என்ன ஆனது? தன்னோட ஆயுள் முழுமையும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரே, அந்த சத்தியம் பொய்யோ அப்படின்னு அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஏளனம் செஞ்சாங்க. திருமணத்துக்கு தயாராக இருந்த அந்த 3 கன்னியரும் கிழவரான பீஷ்மரை பார்த்தாங்க. அதன் பிறகு அங்கே நிற்காம விலகி போயிட்டாங்க. தன்னை பார்த்து காசிராஜனின் புதல்வியர்கள் விலகி சென்றதை பார்த்த பீஷ்மர் கடும் கோபம் கொண்டாரு. அந்த காலத்து மன்னர்குல வழக்கப்படி வாருங்கள் போருக்கு அப்படின்னு சபையில் இருந்திருக்கிற எல்லா மன்னர்களையும் பார்த்து அழைச்சாரு. தனி ஒருவராக பீஷ்மர் தன்னை எதிர்த்து போரிட்ட அனைவரையும் விரட்டி அடித்தார். அதன் பிறகு காசிராஜனின் 3 புதல்வியரையும் தன்னோட தேரில் ஏற்றிக்கிட்டு அஸ்தினாபுரம் நகரை நோக்கி வேகமாக போனார். அப்போது சௌபல நாட்டு அரசன் சால்வன் பீஷ்மரை தொடர்ந்து போய் அவரை தடுத்தார். காசிராஜனின் மகள்களில் மூத்தவளான அம்பை மட்டும் அந்த மன்னனை தன்னுடைய மனதில் நினைச்சிருந்தா. இருவருக்கும் கடும் போர் நிகழ்ந்துச்சு. தனுர்வேதத்தில் பீஷ்மர் கரை கண்டவர் அப்படிங்கிறதுனால போரில் சால்வன் தோல்வி அடைஞ்சான். ஆனால் காசிராஜனோட மகள்கள் எல்லாரும் பீஷ்மர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனால சால்வனை உயிரோடு தப்பி போக விட்டார். காசிராஜனின் மகள்கள் 3 பேரோட அஸ்தினாபுரத்தை பீஷ்மர் வந்தடைஞ்சார். இந்த 3 கன்னியரையும் விசித்திர வீரனுக்கு மனம் செய்து வைப்பதற்காக ஏற்பாடுகள் ரொம்ப வேகமாக நடைபெற்றுச்சு. திருமண பந்தல்ல எல்லாரும் ஒன்று கூடியிருக்கும் சமயத்தில் 3 மணமகள்களில் ஒருவளான அம்பை பீஷ்மரை நோக்கி மெல்ல சிரிச்சாரு. கங்காபுத்திரரே, தர்மநெறி அறிஞ்சவரே, சோபல நாட்டு மன்னன் சால்வனை என்னுடைய மனசில் கணவனாக நான் நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் என்னை பலாத்காரமாக இங்கே கொண்டு வந்துட்டீங்க. சாஸ்திரம் அறிஞ்ச நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னான். திருமண பந்தலிருந்து அம்பை இப்படி சொன்ன உடனே பீஷ்மர் அவளுடைய பேச்சை ஒத்துக்கிட்டு அவ கூட ஒருத்தரை அனுப்பிச்சு சௌபல நாட்டு மன்னன் சால்மனிடம் அனுப்பி வச்சாரு. அதன் பிறகு அவளுடைய இளைய சகோதரிகளான அம்பிகை, அம்பாலிகை 2 பேரையும் தன்னுடைய தம்பி விசித்திர வீரனுக்கு மனம் முடிச்சு வச்சார். பீஷ்மரால் சோபல நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அம்பை தன்னோட மனம் கவர்ந்தவனான சால்மன் கிட்ட போய், நான் உங்களை தான் விரும்பினேன். இதை அறிஞ்ச பீஷ்மர் உங்ககிட்ட என்னை அனுப்பி வச்சுட்டாரு. நீங்கள் தான் என்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டான். இவ்வாறு அம்பிகை சொன்ன உடனே சால்மன், பல மன்னர்கள் சூழ்ந்திருக்க பீஷ்மர் என்னை வென்று உன்னை கவர்ந்து போனார். அதனால் நான் உன்னை ஏற்க முடியாது. அதனால் அவர்கிட்டயே நீ திரும்பி போய் அவர் ஆணைப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பிச்சிட்டான். ஏமாற்றத்தோடு அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்த அம்பை பீஷ்மர்கிட்ட சோபல நாட்டில் நடந்தவை எல்லாத்தையும் சொல்லி வருந்தினான். அதை கேட்ட பீஷ்மர் விசித்திர வீரியனிடம், தம்பி, அம்பையை சால்மன் ஏற்காமல் திரும்பி அனுப்பிட்டான். இனி அவளை நீ மணந்து கொள்ள உனக்கு எந்த ஒரு தடையும் இல்லையே அப்படின்னு கேட்டார். அதற்கு அவன், அண்ணா, வேறொரு மீது தன் மனதை செலுத்தி அவனையே விவாகம் செய்து கொள்ள விரும்பிய ஒருத்தியை அவன் ஏற்க மறுத்ததால் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு விசித்திர வீரியனும். இதனால் மனம் வருந்திய அம்பை, வேறு கதி எனக்கு இல்லை, அதனால் நீங்களே என்ன மணந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரியே வற்புறுத்தினான். நிச்சயம் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க முடியாது. ஒருபோதும் நான் செஞ்ச சத்திய வாக்கை நானே பொய்த்திட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விசித்திர வீரனை மீண்டும் அம்பையை மணந்துடுமாறு வற்புறுத்தினாரு. ஆனால் விசித்திர வீரன் அதை மறுத்துட்டாரு. பீஷ்மர் அம்பை கிட்ட, பெண்ணே, உன் மனம் விரும்பி ஏற்று சால்வினிடமே இதற்காக தீர்வு கேட்டுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
ஆனால் சால்வன் கிட்ட மீண்டும் போக வெட்கப்பட்டுக்கிட்டு அம்பை பீஷ்மர்கிட்டயே பலவாறாக சொல்லி வற்புறுத்தினான். அது மட்டும் இல்லாமல் பீஷ்மரோட இடத்த விட்டு இங்கே நான் அகலப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் அங்கேயே கழிச்சா. ஆனாலும் அவளது கோரிக்கையை பீஷ்மர் ஏற்க மறுத்துட்டாரு. அதனால மீண்டும் சால்வன் கிட்ட அம்பை திரும்பி சென்று தன்னுடைய நிலையை சொல்லி தன்னை ஏத்துக்குமாறு கேட்டுக்கிட்டா. ஆனால் அவனோ மாற்றான் கவர்ந்து சென்ற கன்னியை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு முடிவாக மறுத்துரைச்சி முன்போல்வே அவளை அஸ்தினாபுரத்துக்கு திருப்பி அனுப்பிட்டான். இதே மாதிரி பீஷ்மரிடமிருந்து சால்வன் கிட்ட இருந்து பீஷ்மரிடமோ பல முறை அலைஞ்சி அலைஞ்சி மனம் நொந்து போனான். தன்னோட நிலைக்கு பீஷ்மர் தான் காரணம் அப்படின்னு நினச்சி அவர் மீது கடும் கோபம் கொண்டான். பல நாடுகளுக்கு போய் அம்பை இதை பற்றி முறையிட்டு வருந்தினான். தனக்கு நேரிட்ட அவமானத்துக்காக பீஷ்மரை எதிர்த்து போரிட்டு அவரை கொல்லுமாறு ஒவ்வொரு மன்னன்கிட்டையும் போய் அம்பை வேண்டினான். ஆனால் பீஷ்மரை பற்றி எல்லாருக்கும் முழுமையாக தெரிஞ்சதுனால யாருமே அம்பையோட வேண்டுதலுக்கு செவிசாய்க்கவே இல்லை. கடைசியில் கானகம் போன அம்பை சண்முக பெருமானை நினச்சி கடுந்தவம் புரிஞ்சா. அவளோட கடுந்தவத்தை மெச்சிய முருகப்பெருமான் அவள் முன்னாடி தோன்றி அவளுக்கு ஒரு வாடாத தாமரை மலர் மாலையை ஒன்று தந்து, அம்பையே, நான் உன்கிட்ட அழைச்ச இந்த மாலையை எவன் தரித்து கொள்கிறானோ அவனே பீஷ்மரின் பகைவனாவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. முருகப்பெருமானோட அந்த மாலையை பெற்ற அம்பை தன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு அரசனிடமும் போய், மன்னா, இந்த மாலை முருகப்பெருமானால் எனக்கு கொடுக்கப்பட்டது, இம்மாலையை அணிஞ்சு பீஷ்மரை கொள்ளும் அப்படின்னு வேண்டுனா. ஆனால் யாருக்குமே பீஷ்மரை பகைச்சிக்க துணிவே வரலை. கடைசியில் துருபதராஜன் கிட்ட போய் அம்பை அவனையும் வேண்டினா. ஆனால் அவனும் அவளது கோரிக்கையை ஏற்க மறுத்துட்டதுனால தான் முருகப்பெருமான் கிட்ட பெற்ற அம்மாலையை அவனது அரண்மனை வாயிலில் தொங்க விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டா. அங்கிருந்து சில தபோவனர்களிடம் போய் அம்பை அஸ்தினாபுரத்து பீஷ்மரால் நேர்ந்த அவமானத்தை சொல்லி முறையிட்டா. அதற்கு அவங்க, அம்பையே, மனம் தளர வேண்டாம், பரசுராமன் கிட்ட நீ போய் முறையிடு, அவர் உனக்கு வேண்டியவற்றை செய்வார் அப்படின்னு யோசனை சொன்னாங்க. அதன்படியே பரசுராமன் கிட்ட அம்பை போனா. அவளது முறையிட்ட கேட்ட பரசுராமர் அவர் மீது இரக்கம் கொண்டு, பெண்ணே, நான் சால்வனிடம் போய் சொல்லி உன்னை மணந்து கொள்ளுமாறு சொல்ல வேண்டுமா? அது என்னால் முடியும் அப்படின்னு சொன்னார். அதற்கு அம்பை, தவத்தில் சிறந்தவரே, வேண்டாம், நீங்கள் பீஷ்மர் கூட போரிட்டு அவரை கொல்லணும். நான் தங்களை வேண்டுவது என்னுடைய திருமணம் அல்ல, பீஷ்மரோட மரணம். அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். சத்திரியர்களின் சத்ருவாய் விளங்கும் பரசுராமர் பீஷ்மருடன் போர் புரிய வேண்டி சென்றார். 2 பேருக்கும் கடும் போர் நடந்துச்சு. 2 பேரும் ஒருவருக்கொருவர் சமமான வீரர்கள் அப்படிங்கிறதுனால வெகு நாட்களுக்கு போர் நடந்ததே ஒழிய நின்றபாடில்லை. முடிவில் பரசுராமர் பீஷ்மரை தன்னால் வென்றிட இயலாது அப்படின்னு உணர்ந்து அம்பை கிட்ட வந்து, பெண்ணே, என்னால் முடிந்தவரை போரிட்டோம், பீஷ்மரை வெல்ல முடியல, நீ அவரை சரணடைய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பரசுராமர் தன்னுடைய வேண்டுகோள் படி பீஷ்மரை கொல்லாமல் போனதுனால அம்பையோட கோபம் மேலும் அதிகமானுச்சு. தான் என்ன நிறைவேற இமயமலைக்கு போய் அம்பை அங்கு பரமேஸ்வரரை நோக்கி கடுந்தவம் புரிஞ்சா. அம்பையோட கடுந்தவத்தை கண்டு மெச்சிய சிவனார் அவள் முன்பாக தோன்றி, அம்பையே, இந்த பிறப்பில் உன்னால் பீஷ்மனை ஒன்றும் செய்ய முடியாது, உன் அடுத்த பிறவியில் பீஷ்மர் உன்னால் மரணமடைவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. இறைவன் இப்படி சொன்ன உடனேயே தாமதம் ஏதும் இல்லாமல் மறுபிறவி எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்ச அம்பை சிறையை அடுக்கி தீ மூட்டினான். கொழுந்து விட்டு எரிஞ்ச அந்த தீயில அம்பை புகுந்து மரணத்தை அடைஞ்சா. சிவபெருமான் சொன்னபடியே அம்பை துருபதராஜனோட மகளாக பிறப்பெடுத்தா. சில ஆண்டுகள் கழிஞ்சது. அரண்மனை வாயில்ல யாரும் தீண்டிடாம பயந்தமையால இன்னமும் தொங்கிக்கிட்டு இருந்த அந்த மாலையை எடுத்து அதனை தன் கழுத்துல தானே போட்டுக்கிட்டா. உடனே துருபதராஜன், ஐயோ மகளே, என்ன காரியம் செஞ்ச, பீஷ்மருடைய விரோதத்தை சம்பாதித்து கொண்டு விட்டாயே அப்படின்னு பயந்து அலறினான். உடனே தன் மகளை அரண்மனையிலிருந்து வெளியேற்றி வனத்துக்கு அனுப்பிட்டான். வனத்திற்கு சென்ற அம்பை அங்கு கடுந்தவம் மேற்கொண்டா. இதனால் ஆண் தன்மை கொண்டு சிகண்டி என்ற வீரனாக மாறினான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பீஷ்மரும் அம்பையும் பற்றிய கதை இன்னைக்கு தெரிஞ்சிட்டிங்களா? அடுத்த வீடியோவில் மகாபாரதத்தில் கசனும் தேவயானியும் எப்படி பங்கு பெற்றாங்க அப்படின்ற கதையை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பீஷ்மரும் அம்பையும் மகாபாரத கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.